பழைய நாட்கள்ல திராட்சை ரசத்தை தோல் பைகள்ல வச்சாங்க. புது திராட்சை ரசத்தை ஒரு புது தோல் பையில ஊத்தும் பொழுது உள்ளே இருந்து அது என்னது ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கும். அது நாளாக நாளாக இந்த திராட்சை ரசம் அது விரிவாக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த புது தோல் அது விரிந்து எக்ஸ்டன் ஆகி அப்படி நிக்குது. இப்போ அதை மாத்திட்டு புதிய திராட்சை ரசத்தை அந்த பழைய துருத்தியில ஊத்தும் பொழுது ஏற்கனவே அது விரிந்து எக்ஸ்டன் ஆகி இருக்குது. அந்த விரிந்த தோல் பை மறுபடியும் விரிவதற்கு அங்கே வழி கிடையாது, அது வெடிக்கத்தான் செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் நீங்களோ அப்படி செய்யாமல் புது திராட்சரசத்தை கொண்டு பழந்துருத்திகளை கொண்டு பொருத்தி பார்க்கிறீங்க. என்னுடைய ஊழியம் இது கிருபை நிறைந்தது, புதிய உடன்படிக்கை நிறைந்தது, என்னுடைய ஊழியம் சத்தியம் நிறைந்தது, ஆனால் நீங்களோ அதை பாரம்பரியத்தோடு இணைத்து வைக்க பார்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதில் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், மாறுபாடுகளை விட்டுவிட்டு மறுரூபம் அடையுங்கள்.